மினுங்கிற பறவை வீட்டு பக்கத்தில் சோமிங்கிற இன்னொரு பறவை இருந்திருக்கு. அந்த சோமி பார்க்க ரொம்ப பிளாக்காக இருந்திருக்கு. அதனால நிறைய பறவைகளுக்கு சோமியை பிடிக்காமலே இருந்திருக்கு. இதனால சோமி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்ப இடத்துல சோமி ரொம்ப அவமானம் கூட பட்டிருக்கு. ஒரு நாள் சோமிக்கு பறவை ஒன்று முகம் ரொம்ப அழகாக இருக்கிறதுக்காக க்ரீம் ஒன்று கொடுத்துருக்கு. அப்போ அங்கே மினு வந்திருக்கு. என்னடி க்ரீம் இது, பார்க்க ரொம்ப புதுசாக இருக்குது. இது முகம் நல்லா பளபளன்னு இருக்கும், இதை போட்டுக்கிட்டா. அதனால் நம்ம சோமிக்கு கொண்டு வந்தேன். என்னது, சோமிக்கு க்ரீமா? இவ மூஞ்சிக்கெல்லாம் க்ரீம் கேட்குதா? இந்த கருப்பு கலரை எந்த க்ரீம் போட்டாலும் வெளுக்க முடியாது. சோமிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஆனால் சோமி எதுவுமே பேசலை, அவங்கள திட்டவும் இல்லை. அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மீனு அந்த பறவைக்கிட்ட, அந்த க்ரீமை என்கிட்ட கூட்டிட்டி. ஆல்ரெடி அழகாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் போட்டால் தான் ரொம்ப அழகாக காட்டும், இதை போய் அவகிட்ட போய் கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த க்ரீமை மீனு வாங்கிட்டு போயிடுச்சு. ஆனால் மீனுக்கு அந்த க்ரீம் கொஞ்சம் கூட செட் ஆகலை. அந்த க்ரீம் போட ஆரம்பித்த பிறகு மீனுவோட ஸ்கின்னில் ரொம்ப அலர்ஜி வர ஆரம்பித்தது. என்னடா இது, இப்படி முகம் ஃபுல்லாக இப்படி அலர்ஜி ஆயிடுச்சு, இது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தானே போட்டேன். ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலையே, என் அழகெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு மீனு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த க்ரீமை கொடுத்த பறவைக்கிட்ட போயிருக்கு. என்னடி க்ரீம் கொடுத்த, இது போட்டதுக்கப்புறம் என் ஸ்கின்னை பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு, ரொம்ப அலர்ஜி ஆயிடுச்சு. அதுக்கு அந்த பறவை, உன்னை யார் இதெல்லாம் போய் போடச்சுன்னா, இது பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு போட்டால் அந்த ஸ்கின்னுக்கு செட் ஆகும், அது அந்த ஸ்கின் டோனை கொஞ்சமாவது சேஞ்ச் பண்ணும். அதுக்காக தான் நான் அந்த க்ரீமை சோமிக்கு கொடுத்தேன். நீ போயிட்டு பேராசை பிடிச்சி போட்டால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அப்புறம் மீனும் சில மெடிசன்ஸை யூஸ் பண்ணி ஸ்கின்னை பழைய ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுச்சு. ஆனால் அதோட ஆணவம் மட்டும் குறையலை. ஒரு நாள் மீனு போயிட்டுருக்கும்போது கீழே விழுந்துடுச்சு. உடனே மீனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. ஐயோ, ரொம்ப வலிக்குதே, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கத்திருக்கு. ஆனால் மீனு ரொம்ப ஆணவமாக இருந்ததுனால நிறைய பறவைகளுக்கு அதை பிடிக்கலை. யாருமே மீனுக்கு எந்த உதவியுமே பண்ணலை. ஆனால் சோமி அங்கே வந்திருக்கு. அடிபட்டு கிடந்த மீனுக்கு சோமி தன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணியிருக்கு. சோமியோட நல்ல குணத்தை பார்த்த மீனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. சோமியை எவ்வளோ அவமானப்படுத்தியும் தனக்கு உதவி பண்ணதை நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கு. உண்மையான அழகு என்பது தாழ்மையில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் சோமிக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன்.